இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் அதிகாலை 3:04 AMIST. 25 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 0.83 விழுக்காடு உயர்வு. இந்திய சந்தைகள் புதன்கிழமை தேறின. நிஃப்டி 50 புதன்கிழமை 24,021.65 புள்ளிகளில் 0.83 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 1 விழுக்காடு வரை ஏறின. சந்தைகள் தற்போது மூடப்பட்டுள்ளன. வியாழக்கிழமை காலையில் மீண்டும் திறக்கும். கச்சா எண்ணெய் 4.56 விழுக்காடு வீழ்ச்சி. தங்கம் 2.75 விழுக்காடு சரிவு. உலகளவில் கச்சா எண்ணெய் 4.56 விழுக்காடு சரிந்து $69.87 ஆனது. தங்கம் 2.75 விழுக்காடு வீழ்ந்து $4016.40 ஆனது. மழை தாமதம் மற்றும் உணவு பணவீக்கம் காரணமாக இந்திய நுகர்வோர் எச்சரிக்கையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிட்காயின் $60,000 கீழ் வீழ்ச்சி. முதலீட்டாளர்கள் பின்வாங்கல். பிட்காயின் மீண்டும் $60,000 கீழ் சரிந்தது. பெரிய நிறுவன வாங்குபவர்கள் பின்வாங்கியதால் கிரிப்டோ சந்தையில் கவலை மேலோங்கியது. டிஜிட்டல் சொத்து சந்தைகளில் உலகளவில் நம்பிக்கை குலைந்துள்ளது. கார்கினோஸ் ஹெல்த்கேர் ஒப்பந்தத்தால் ரிலையன்ஸ் கவனம் ஈர்க்கிறது. கார்கினோஸ் ஹெல்த்கேர் நிறுவனம் முக்கியமான பரிவர்த்தனையை நிறைவு செய்த பிறகு வியாழக்கிழமை ரிலையன்ஸ் பங்குகள் கவனம் பெறும். பங்கு கடைசியாக $1309.50 இல் மூடியது. தொழில்நுட்ப மதிப்பீட்டு கவலையால் நாஸ்டாக் எஸ் மற்றும் P500 வீழ்ச்சி. மதிப்பீட்டு கவலைகளால் தொழில்நுட்ப பங்குகள் சரிந்ததால் நாஸ்டாக் மற்றும் எஸ் மற்றும் P500 குறைவுடன் முடிந்தன. மைக்ரான் டெக்னாலஜி பங்கு 1 விழுக்காடு சரிந்து $1028 ஆனது. AI தேவை குறித்த வருவாய் அறிக்கை எதிர்நோக்கப்படுகிறது. $70,000 கோடி திட்டத்தால் இந்திய கப்பல் கட்டும் துறையில் உலக நிறுவனங்கள் $70,000 கோடி அரசு கொள்கை திட்டத்தின் ஆதரவால் இந்தியாவின் கப்பல் கட்டும் துறை உலக நிறுவனங்களை ஈர்க்கிறது என கப்பல் துறை செயலர் தெரிவித்தார். உள்நாட்டு கப்பல் கட்டும் நிலையங்கள் ஏற்றுமதி ஆர்டர்களை பெற்றுள்ளன. பீம் பயன்பாட்டு பரிவர்த்தனைகள் மே 2026 இல் 244 கோடியாக 3 மடங்கு உயர்வு. பீம் பேமெண்ட்ஸ் பயன்பாடு மே 2026 இல் 244 மில்லியன் பரிவர்த்தனைகளை செயலாக்கியது. ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் 3 மடங்கு உயர்வு பதிவானது. 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் UPI பயன்பாடு வேகமாக வளர்கிறது. உபரி நிலத்தின் மதிப்பை பெற வேதாந்தா ரியல் எஸ்டேட் துறையில் நுழைகிறது. வேதாந்தா நிறுவனம் தனது உபரி நில சொத்துக்களின் மதிப்பை பெற வேதாந்தா பிராபர்டி பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் என்ற புதிய நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. இது சுரங்க மற்றும் உலோக நிறுவனத்தின் வணிக போர்ட்ஃபோலியோவை விரிவுபடுத்துகிறது. வணிக நிறுவனங்கள் ஆதரிக்கின்றன. மேலும் சீர்திருத்தங்கள் தேவை. டெலாய்ட் ஆய்வின்படி இந்திய வணிக நிறுவனங்கள் பெரிதும் ஆதரிக்கின்றன. ஆனால் இணக்கத்தை எளிமைப்படுத்த மேலும் சீர்திருத்தங்களை கோருகின்றன. மே 2026 இல் GST வசூல் வலுவாக உள்ளது. குணால் ஷா வாட்ஸ்அப் தலைவராக. பெங்களூரு QOSMIC நிறுவனம் $3.30 மில்லியன் திரட்டியது. இந்திய தொழில்முனைவோர் குணால் ஷா வாட்ஸ்அப்பின் உலக தலைவராக நியமிக்கப்பட்டார். தனித்தனியாக பெங்களூரு தொழில்நுட்ப நிறுவனமான QOSMIC லேசர் தொழில்நுட்பம் உருவாக்க $3.33 மில்லியன் விதை நிதி திரட்டியது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,200.68 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2059.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 774.65 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1029.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1024.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1338.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4016.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 2.75 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,22,225 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 2.75 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,129.90 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.87 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 4.56 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 4.56 விழுக்காடு குறைந்தது.
முந்தைய முடிவு $73.21 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.65 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.05 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.70 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.